சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். டிசம்பர் மாதம் வந்தாலே உலக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதமாக கருதப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள், எங்கு பார்த்தாலும் வான வேடிக்கைகள், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அலங்கார விளக்குகள், இன்னும் கிறிஸ்துமஸ் வந்தாலே இனிப்பு பரிமாற்றங்கள், அழகழகான புத்தாடைகள், கேரல் சிங்கிங், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே சந்தோஷம்தான். 229வது வேத வினாவிடை நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் பற்றி நாம் கேள்விகளை கேட்கிறோம். மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்பட போகிறது. இந்த கேள்விகளுக்கிடையில் கிறிஸ்துமஸினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்கும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று வேதாகமத்திலே இயேசுவை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு துளிர், வேர், கிளை அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தினுடைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? வேர், துளிர், கிளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? கண்டுபிடித்தவர்கள் நீங்கள் பதிவிடலாம். அந்த கிளை எழும்பி செழிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மகிமை இந்த உலகமெங்கும் பரவும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அதை சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ள இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் வேர், துளிர், கிளை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, விடை என்பது ஏசாயா 11:1 நாம் வாசிக்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, எந்த சந்ததியில் அவர் பிறப்பார் அப்படிங்கிறத அருமையாக ஏசாயா தீர்க்க தரிசனம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 11:1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று வேதத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார், உயிர்த்தெழுவார் என்றும் வேதாகமத்தில் தீர்க்க உரைக்கப்பட்டது. அதற்கு மேலாக ஒரு மிக முக்கிய நோக்கம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய நோக்கம். அது என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விடவும் அதிகமாக சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து பிறந்ததும், அவர் மரணித்ததும், உயிர்த்தெழுந்ததும், அவர் வரும்பொழுது நம்மை கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். அந்த நாளில் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகிறது. சரிங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான தீர்க்க ஏசாயா 11:1 சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வருகைக்கு இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே, இரண்டாவது கேள்விக்கு நம்ம செல்வோம். ஆண்டவர் நமக்காக பிறந்ததாகவும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் வேதாகமத்தில் தீர்க்க உரைக்கப்பட்டது. சரிங்களா? அவர் வாலிப வயதில் வரமாட்டார், அவர் முதிர் வயதில் வரமாட்டார், அவர் பாலகனாக தான் பிறப்பார் அப்படிங்கிறதையும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது.
எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம். இதை உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் கண்டுபிடித்தவங்க உடனடியாக பதிவிடும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். அவர் யார், அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறதையும் ஏசாயா அப்பொழுதே சொல்லிட்டார். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, விடை என்பது ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். பாடல் ஒன்றை பாடுவதை கூட நாம் கேட்டிருக்கிறோம். தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் குழந்தையாக வைத்து தாளாட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, அதை நாம் மனதில் வைக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மாத்திரம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. கிறிஸ்மஸுக்குள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அடக்கிவிட முடியாது. ஏராளமான ரகசியங்கள் இருக்கிறது நாம் ஆண்டவரை கொண்டாடுவதற்கு. சரிங்களா? ஓகே, இந்த நாளின் 3வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். 3வது கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு அதை பற்றி சொல்லும் பொழுது காலம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதாவது குறிப்பிட்ட காலம் நியமிக்கப்பட்டது, அந்த காலத்தில் ஆண்டவர் பிறந்தார். அது தேவனுடைய சித்தம், பரலோகத்தின் திட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலக வரலாற்றை மாற்றி போட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு கிமு கிபி என்று வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். கிமு கிபி வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய வருகையை குறிக்கத்தக்கதாக ஒரு காலம் என்று சொல்லி ஒரு வசனத்தில் மையப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை எங்கே நம்ம படிக்கலாம்? காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்பதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த உலகம் ஒரு நாளை நியமித்து அதை கொண்டாடுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை, அவருடைய பிறப்பின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பிறந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் அவருடைய பிறப்பை அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டாடினார்களே தவிர அவருடைய பிறப்பை கொண்டாடவில்லை. ஆண்டவருடைய சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடவில்லை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் பிற்காலத்திலே வந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டம் வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒரு நாளை இவர்களை நியமித்து அந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான சரித்திரம். இதில் சொல்வதற்கு எந்த ஒரு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வேதாகமத்திலே காலம் நிறைவேறின போது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை எங்கே படிக்கலாம் தெரியுங்களா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் காலம் நிறைவேறின போது சிறியின் இடத்தில் பிறந்து வரும் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது பரலோகம் திட்டமிட்ட ஒரு காலம் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பானவர்களே, எக்ஸாக்டாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நாள் நமக்கு தெரியாது. ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் ஒரு நாளை நியமித்து கொண்டாடுறதை பார்க்குறோம். ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய மறந்துட்டு இந்த உலகம் ஆண்டவர் சொல்லாத ஒன்றை செய்கிறது. நம்ம ஆண்டவர் சொல்லாத ஒன்றை செய்துவிட்டு ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். சரி, இந்த நாளின் 4வது கேள்விக்கு நம்ம செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? காரணம் என்ன? உண்மையிலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் ஆண்டவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற காரியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு
அதை நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் அது உண்மையான கிறிஸ்துமஸ். சரிங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படிங்கிறத புரிந்து அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றினாதான் அது உண்மையான கிறிஸ்துமஸ். சரிங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருங்கிறத நம்ம தெரியாமலேயே இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் கொண்டாடணும்னா ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? ஒரு அருமையான ஒரு வசனம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை சில பேருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். என்னடா இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், அதை போய் இவர் கொச்சப்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எது உண்மையோ அதை நான் சொல்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க. சரிங்களா? அப்போது என் பாவத்திலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து நான் உண்மையான மனமாறுதலை அடையாவிடில் நான் என்ன கொண்டாட்டம் கொண்டாடி என்ன புண்ணியம் சொல்லுங்க? இந்த மாண்டு கொண்டிருக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள அவர் வந்தார். ஆனால் இந்த பாவ உலகத்தில் பாவத்தில் மாண்டு கொண்டிருக்க ஜனங்களை மீட்க நான் என்ன ஆண்டவற்றில் கொடுக்கல அப்படிங்கிறது எப்படி கொண்டாட்டமாகும் சொல்லுங்க? அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் இன்னும் மனம் திரும்பலை அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படவே செய்யாது. சரிங்களா? நான் என்ன கொண்டாட்டம் கொண்டாடியும் நான் மனம் மாறலை அப்படின்னு சொன்னால் பரலோகம் சந்தோஷப்படாது. அதனால் உண்மையான மனமாற்றம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் என்பதை நம்ம படிக்கிறோம். ஒரு பாட்டு கூட நம்ம பாடுவோம், கிறிஸ்துமஸ் பாடல். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அருமையான ஒரு பாட்டு. ஆதிசயம் ஆதிசயம் அன்பரின் ஜெனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் என்ற சொல்லிலே இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு வார்த்தை தெரியுமா? சினிமா பாட்டை போட்டு ஆடுறாங்களே, குடித்து விட்டு ஆடுகிறார்களே. எப்படிங்க ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும் இந்த கிறிஸ்மஸ்? உலகத்தில் அதிகமான மதுபானம் விற்கக்கூடிய நேரம் கிறிஸ்மஸ் நேரம். இப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன? இந்த பாவி மனம் திரும்பாத வரைக்கும் என்ன கொண்டாட்டமும் அது கொண்டாட்டமே கிடையாது. பரலோகம் சந்தோஷப்படாது. நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாதான் பரலோகம் சந்தோஷப்படும். அதான் நம்ம பாடணும். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். 5வது கேள்வி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. சரிங்களா? அவருக்கு இடம் கிடைக்கலையா? பிறக்கிறதுக்கு சத்திரத்துக்கு போனால் கூட சத்திரத்தில் கூட இடம் இல்லையா? சரிங்களா? அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அருமையாக பாடும். வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ, வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ. எப்படி பார்த்தீங்களா? அப்போனா மனிதருடைய மனம் எப்படி இருந்தது பாருங்க. ஆண்டவருக்கு யாரும் இடம் கொடுக்கல. அவர் பிறப்பதற்கு யாரும் இடம் கொடுக்கல. அதிசயம் என்னன்னா, யோசேப்பு மரியாளும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். ரொம்ப தாழ்மையாக பிறந்தார். சரிங்களா? சாஸ்திரிகள் ஏரோதுட்ட போய் போகிறாங்க, அந்த யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஏன்னா ராஜா அங்கே தானே பிறப்பார், அரண்மனையில் தானே. ராஜா நடிக்க போயிட்டார். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை படிக்கிறாங்க வேத பாரகரும் அந்த பிரதான ஆசாரியரும். என்ன, அவர் எங்கே பிறப்பார் சொல்லப்படுது, பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. உடனே சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த சாஸ்திரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவர்கள் வெறுமையாய் போகவில்லை. என்ன கொண்டு போனாங்க? கேள்வி, அதுதான் கேள்வி. 5வது கேள்வி, சாஸ்திரிகள் இயேசுவை சந்திப்பதற்கு என்ன கொண்டு சென்றார்கள்? ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம வெறுமை வரக்கூடாது. ஆண்டோடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது வெறுமை வரக்கூடாது. சரிங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் என்ன கொண்டு சென்றார்கள்? எதை பார்த்து அவங்க போனாங்க தெரியுமா? நட்சத்திரத்தை பார்த்து போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இது கிறிஸ்மஸ் என்று சொன்னால் எல்லார் வீட்லேயும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் என்று காண்பித்தது. இன்றைக்கி நம்ம வீட்டில் நட்சத்திரத்தை கட்டி தொங்க விடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாருங்கிறத அதை மையப்படுத்துதா? அப்படின்னா என்ன? அந்த நட்சத்திரத்தை கட்டினவோ இல்லையோ, ஆனால் இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காரா? அவர் நம்ம வீட்டுக்குள்ளே பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோமா? அன்னைக்கு இடம் இல்லை அவருக்கு. இன்னைக்கு நமக்கு நம்ம வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்துருக்கோமா? நம்ம வீட்டில் இருக்க எல்லாருடைய உள்ளத்துலையும் அவருக்கு இடம் கொடுத்துருக்கோமா? கேள்வி கேட்கணும். அவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். அதான் பாடணும் இல்லையா? வானவருக்கு வாய்த்த மெத்தை வாடின புல் பூண்டோம். அவருக்கு இடமே கிடைக்கலங்க. சரிங்களா? என்ன கொண்டு போனாங்க தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போவீங்க. இன்னைக்கு நம்மளாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். சொல்லப்பட்டுள்ளது பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம், மிக விலை உயர்ந்த பொருட்கள். சரிங்களா? பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம், இதெல்லாம் குறைந்த மதிப்புடையது கிடையாது. என்ன தெரியுங்களா? எதுக்காக இது அனுமதிக்கப்பட்டது தெரியுங்களா? வானமே கொள்ளாதவருக்கு, அதாவது ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனால் இந்த பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் அவர் கொடுக்கப்பட்டதுக்கு என்ன தெரியுமா? அவர்கள் யோசேப்பு மரியாள் ஒரு கஷ்டப்பட்டவங்க. அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வேண்டிய ஆதாரம் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் இந்த பொண்ணும் தூபவர்க்கம் வெள்ளை போலும் இதுதான் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வேண்டிய ஆதாரத்தை கொடுத்துச்சு. அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். ஆண்டவருக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தோம்னா, சாஸ்திரிகள் கொண்டு வந்தது போல தூதர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. நம்ம பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். மோசையை வளர்ப்பதற்கு தாய் சம்பளம் வாங்கினது போல ஆண்டவருக்காக நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னது? ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பொன்னும் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் இந்த சாஸ்திரிகள் காணிக்கையாக கொண்டு வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்த கேள்வி நம்ம செல்வோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அந்த காலகட்டம் ஒரு சந்தோஷமான அனுகூலத்தை கொடுத்தது, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. அவருடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தது. அது என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிங்கள பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துச்சு. கொலை நடந்துச்சுங்க. கொலை நடந்துச்சு. யார் பண்ணது? யாரை பண்ணது? எதுக்காக நடந்துச்சு? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இது 6வது கேள்வி. கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அனுபவத்தின் போது நடந்த ஒரு துக்கமான நிகழ்வும் கூட. விடை தெரியுங்களா? ஆண்டவர் நிச்சயமாக அது வேதனையை கொடுத்துருக்கோம். வேதத்தில் படிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 66ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்த ஏரோது ராஜா இந்த யூதருக்கு ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்ன உடனே அந்த சாஸ்திரிகள் அனுப்பிவிட்ட கதையை நம்ம படிக்கிறோம். ஆனாலும் அந்த சாஸ்திரிகள் திரும்ப வரல, வேறு வழியாக போயிட்டாங்க. செய்தியை கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இவருக்கு பயம் உண்டாயிடுச்சு. என்ன ஆகுமோ, நம்முடைய ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு தெரியுமா?
2 வயதுக்குள்ள ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டு போட்டுறோம்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பெத்லகேம் சுற்றில் உள்ள 2 வயதுக்குள்ள ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டு போட்டுறோம்னு சொல்கிறாரு. அநேக பிள்ளைகள் கொல்லப்பட்டார்களாம். ஒரு பெரிய கூக்குரல் அங்கே எழும்பிட்டு தீர்க்கதரிசன ஆகமத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேற்றுன்னு சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். சரிங்களா? மத்தேயு 2:66 படிக்கிறோம். அங்கே ஒரு பெரிய கூக்குரல் எழும்பிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அந்த சமயத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே 2 வயதுக்குட்பட்ட அநேக ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஏரோது ராஜா அந்த பதவி ஆசை, நம்முடைய ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாரு? இப்படிப்பட்ட ஒரு ஆணவ செயலை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம செல்வோம். மரியாள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது பெத்லகேமுக்கு போகிறாங்க, அங்கே குழந்தை பிறக்குது. அதன் பிறகு திரும்ப என்ன செய்கிறாங்க? அவங்க எருசலேமுக்கு வராங்க, யூதேயாவுக்கு வராங்க. வந்த பொழுது மறுபடியும் அவங்க நாசரேத் ஊருக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன? எதுக்காக அவர்கள் நாசரேத் ஊருக்கு போனார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து மறுபடியும் இங்கே வராங்க, சொந்த தேசத்துக்கு வராங்க. ஆனால் அவங்க என்னைக்கு மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? நாசரேத்துக்கு போகிறாங்க. ஏன்? காரணம் என்ன? சொந்த ஊர்லே இருந்திருக்கலாம்ல. உடனே நம்ம சொல்லுவோம் அது தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், அவர் நசரேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் ஆண்டவர் நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? யோசேப்பு மரியாளும் நாசரேத்துக்கு போகிறாங்க. என்ன காரியம்? அங்கே தான் அவர் விளக்கப்படுறார். யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, அவங்க திரும்ப வரும்பொழுது சொந்த தேசத்துக்கு ஏரோது ராஜாவுடைய மகன் அர்க்கலாயு என்பவன் ஆட்சியில் அமர்றான். அதனால் இவங்களுக்கு ஒரு பயம் வருது யோசேப்புக்கு. ஆகா, ஏரோதுடைய பையன்லாம் அங்கே ஆட்சியில் அமர்ந்துருக்கான், அதனால் நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசித்து கொண்டிருக்க வேளையில் அவங்களுக்கு பரலோகத்திலிருந்து செய்தி வருது, நீங்கள் நாசரேத்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதிசயம் பாருங்க, ஆண்டவர் பிறந்தது ஒரு ஏழ்மையான ஒரு இடம், சிறிய ஒரு கிராமம் என்று சொல்லி நம்ம வேதாமத்தில் படிக்கிறோம். அது பெத்லகேம். ஆண்டவர் வளர்ந்த ஊர் நாசரேத், ஒரு ஒதுக்கப்பட்ட மோசமான ஒரு ஊர். சரிங்களா? அந்த நாசரேத் ஊரில் ஆண்டவர் பிறக்கிறார். ஆண்டவருடைய தாழ்மையை எளிமையை பாருங்களேன். இன்றைக்கி கொண்டாட்டங்கிற பேரில் எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். ஆண்டவர் அவ்வளோ ஏழ்மையாக பிறந்தார். ஒரு பாட்டு ஒன்று, இந்த பிறப்பின் பாட்டில் ஒன்று பாடுறாரு. குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார், அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்பார், அவர் பாதையில் நடப்பார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இன்னொரு பகுதி படிக்கிறேன் பாருங்க. பூசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார். எவ்வளோ அர்த்தத்தோட பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறணும், அவர் நாமம் தரித்த யாவரும் அவர் பாதையில் நடக்கணும். பாட்டு அருமையாக எழுதியிருக்காங்க கிறிஸ்தனுடைய பிறப்பை பற்றி. பூசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, பண்டிகை நினச்சோன்னா கொடிச்சு வேறிச்சு பரநாவியில் மகிழணும், அதுதான். சரிங்களா? அதை தான் இங்கே பார்க்குறோம். இந்த பகுதியில் இந்த ஆண்டவர் ஏழ்மையாக பிறந்தார், ஏழ்மையாக வளர்ந்தார். அவருடைய நோக்கம் இந்த உலகத்தை ரட்சிக்கணும். என்ன? அதுதான் அவருடைய நோக்கம். அப்போது நாசரேத் ஊருக்கு போன காரணம் என்னென்னா, ஏரோதனுடைய மகனாகிய அர்க்கலாயு அங்கே ராஜா வராரு. அதனால் அவர்கள் பாதிப்பை தவிர்ப்பதற்காக அங்கே போனாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் இது இருக்குது. சரி, ஓகே. அடுத்து 8வது கேள்வி, இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க.
யார் சொன்னது? இது எப்படி ஆகும்? ஆண்டவரத்தில் சில நேரத்தில் போகும்பொழுது ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியங்கள் செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்போம், இது எப்படி ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதை தான் இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காங்க. யார் கேட்டால் சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நம்ம விசுவாச கேள்விகளை கேட்கணும். விசுவாச கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு வேதாமத்தை படிக்கும் பொழுது வேத வசனத்தினால பல நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு முடியாமல் போகணும். அப்போ கேள்வி கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் இது எப்படி ஆகும்னு ஒருத்தங்க கேட்டாங்க. யார் கேட்ட தெரியுமா? மரியாள். லூக்கா 1:34 படிக்கிறோம். நீ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்படுவாயின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாங்க. என்ன பேர் எடுத்து சொல்கிறாங்க. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. என்ன இது எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் பரலோகம் அதுக்கு விளக்கம் கொடுத்துச்சு அந்த அம்மாக்கு. ஓகே, 9வது கேள்வி. சரிங்களா? 9வது கேள்வி. இந்த மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மரியாள் எலிசபெத்துக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த எலிசபெத் வயிற்றில் இருக்க குழந்தை துள்ளிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ அந்த மரியாள் எலிசபெத் வீட்டில் எத்தனை மாதம் இருந்தார்கள்? கேள்வி, எத்தனை மாதம் இருந்தார்? இதுதான் 9வது கேள்வி. எலிசபெத் வீட்டில் மரியாள் எத்தனை மாதம் இருந்தார்கள்? பதில் சொல்லி பார்க்கலாம். எத்தனை மாதம் இருந்தார்கள்? எத்தனை மாதம் இருந்தாங்க? ஓகே, விடை என்பது 3 மாதம். சரிங்களா? 3 மாதம். ஏன் அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்கக்கூடும். ஏன்னா இந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் இவங்க கர்ப்பமாயிட்டாங்க. இப்போ ஊரார் என்ன பேசியிருப்பாங்க பாருங்கள். மரியாள் அநேக அவதூறு பேச்சுக்களை தாங்கியிருக்கணும் கண்டிப்பாக. இந்த 3 மாதம் ஒருவேளை ஒரு பாதுகாப்புக்காக, இந்த அவதூறு பேச்சுக்கள் தவிர்ப்பதற்காக அங்கே போய் ஆண்டவர் அனுமதிச்சுக்கலாம் தங்குவதற்கு. 3 மாதம் அங்கே இருந்தாங்க. 3 மாதம் சொன்னோடனே இன்னொரு இடம் எங்கே ஞாபகம் வருது உங்களுக்கு? மோசே 3 மாதம் தன்னுடைய பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லூக்கா 1:56 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மரியாள் 3 மாதம் அளவும் எலிசபெத்துடைய வீட்டிலே இருந்ததாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, 10வது கேள்வி. விசுவாசித்தவளே வாக்கியவதி என்று யாரை பார்த்து சொன்னது? விசுவாசித்தவளே வாக்கியவதி என்று யாரை பார்த்து சொன்னது? கண்டுபிடிக்க பார்க்கலாம். விசுவாசித்தவளே வாக்கியவதி யாரை பார்த்து சொன்னது? விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொன்னது எலிசபெத்து மரியாளை பார்த்து சொல்றாங்க. சரிங்களா? எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும் பொழுது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்றதை பார்க்குறோம். இங்கே ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இருக்கிறது. இங்கே கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு ஒரு காரியம் தூதன் சொன்னதை பார்க்குறோம். யாரை பார்த்து? மரியாளை பார்த்து. இங்கே விசுவாசித்தவளை பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்கியவதி அல்லது கிருபை பெற்றவள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சுட்டு மரியாளை தெய்வமாக என்ன செய்கிறாங்க? வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இந்த மரியாள் ஒரு சராசரி மனுஷியாக இருந்து அவங்க கிருபை பெற்றிருக்கிறாங்க. விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்ததுனால தான் அந்த வயிற்றில் கருவில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பரலோகம் அனுமதித்தது. அதனால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிறணும். இந்த உலகத்தில் நம்ம மனுஷனாக வாழ்ந்தாலும் மனுஷியாக வாழ்ந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை தூய்மையாகவும் விசுவாசம் நிறைந்ததாக இருக்கணும். அப்போதான் பரலோக திட்டம் நிறைவேற ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். சரிங்களா? பரலோக திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கணும் அப்படிங்கிறது பரலோக திட்டம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறந்தாங்க. இந்த மரியாள் ஒரு தூய்மையுடைய ஸ்திரீயாக, ஒரு கிருபை பெற்றவளாக, ஒரு விசுவாசம் உள்ள ஸ்திரீயாக இருந்திருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மரியாளுடைய வயிற்றில் பிறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார். அதனால் மரியாளை தெய்வமாக வணங்குவது அவசியமில்லை. சரிங்களா? மரியாள் நமக்காக மரிக்கவில்லை. மரியாள் இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறாங்க.
அதனால் இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறாரு. அவர் மரிச்சிருக்கார், உயிரோடு எழும்பியிருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இந்த மரியாள் கர்ப்பமானாங்கல்ல, அது பரலோக ஆவியினால், பரிசுத்த ஆவியினால தான் அவங்க கர்ப்பமானாங்க. அப்போது பவர் எங்கே இருக்குது? பரலோகத்தில். சரிங்களா? இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மரியாள் ஒரு ஒழுக்கம் உள்ள நல்ல ஸ்திரியாக இருந்திருக்கிறாங்க. அவர்களை தெய்வமாக வணங்குவதற்கு வேதம் அனுமதிக்கவில்லை, பரலோகமும் அனுமதிக்கவில்லை. ஓகே, அங்கே குழந்தையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரும்பொழுது சாஸ்திரிகள் மரியாளை வணங்கலை. நல்ல வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை வணங்குறாங்க, மரியாளை வணங்கலை. சரியா? அப்போது இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. ஓகே, இந்த நாளின் 11வது கேள்விக்கு நாம் வருவோம். 11வது கேள்விக்கு, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று சொன்னது யார்? நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று சொன்னது யார்? கண்டுபிடிங்களா பார்க்கலாம். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று யாரை பார்த்து சொன்னது? பார்ப்போம், யார் சரியாக கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று யாரை பார்த்து சொன்னது? 11வது கேள்வி. கிறிஸ்துமஸ் சம்பந்தமாகத்தான் இன்னைக்கு கேள்வி. ஓகே, விடை என்பது சகரியா 1:76 இருக்குது. சகரியா அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் யோவான் ஸ்நானகனை பற்றி வாழ்த்து சொல்கிறாரு. சரிங்களா? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் என்று யோவான் ஸ்நானகனை பற்றி அவருடைய தகப்பனாகிய சகரியா சொன்னதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஓகே, நாளின் 12வது கேள்வி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பிரசித்தம் பண்ணினது யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பிரசித்தம் பண்ணினது யார்? யார் கண்டுபிடிக்கலாங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பிரசித்தம் பண்ணினது யார் அப்படின்னா அறிவித்தது யார்? இந்த நற்செய்தியை பல இடங்களுக்கும் அறிவித்தது யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஊரில் பிறக்கிறாரு. என்ன, ஒரு சிறிய ஊர் பெத்லகேம், அங்கே பிறக்கிறார். இந்த செய்தியை பிரசித்தம் பண்ணணுமே, அது பண்ணது யாரு? இதுல ஒரு பெரிய பாடம் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையும் இந்த உலகத்தில் எழும்பும் ஒரு சிறிய கூட்டம் பிரசித்தப்படுத்தும். அது ஒரு ஏழ்மையான கூட்டம், தேவ பிள்ளைகளின் கூட்டம், ஆண்டோடைய வருகையை பறைசாற்றுகிற கூட்டம். சரிங்களா? வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை பிரசித்தம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள். லூக்கா 2:17-18 வாசிக்கிறோம் பாருங்க. மேய்ப்பர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. வேதபாரகர், பரிசேயர், யூத ரபிமார்கள், என்ன ராஜாக்கள், அதிபதிகள், எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இயேசுவின் பிறப்பை பிரசித்தம் பண்ண அனுமதிக்கப்பட்டவர்கள் இந்த மெய்ப்பர்கள், சாதாரணமான மெய்ப்பர்கள். ஒரு பாட்டு ஒன்று பாடும்ல, ராக்காலம் பெத்லெஹேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தன, கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டன. அருமையான ஒரு பாட்டு. எனக்கு சரி அந்த பாட்டு வரல, ஆனால் சில பேர் நல்லா பாட முடியும், நீங்கள் கேட்கலாம், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இதில் அந்த தரிசனம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கான அந்த அனுமதி யாருக்கு முதல்ல கொடுக்கப்படுது? இந்த மேய்ப்பர்களுக்கு. பார்த்தீங்களா? இன்னைக்கு எளியவர்களாகிய உங்களையும் என்னையும் அவருடைய தூதை அறிவிக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. முத்தூது 3 தூதுகளை அறிவிக்கிறதுக்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 3 தூதுகளுடைய கிறிஸ்துவின் வருகையை பற்றிய நற்செய்தி, அதை அறிவிப்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த நாளின் 13வது கேள்விக்கு நாம் செல்வோம். 13வது கேள்வி,
உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இது சொன்னது யார்? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எல்லாம் அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பில் வருகின்ற ஒரு காட்சி. தயவு செய்து நீங்கள் மத்தேயு, லூக்கா முதல் 2-3 அதிகாரங்களை நீங்கள் படிக்கணும். ஏன்னா கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நம்ம வருஷம் தியானிக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் உண்மையான கிறிஸ்மஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உண்மையாக வேதம் அனுமதிக்கிற கொண்டாட்டம் எது, ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படிங்கிறத என்ன செய்யலாம், நம்ம தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு, லூக்கா முதல் ஒரு சில அதிகாரங்களை எல்லாரும் படிங்க. சரிங்களா? ரொம்ப அழகாக லூக்கா ரொம்ப தெளிவாகவே ஆண்டுடைய பிறப்பு பற்றி எழுதியிருக்கிறார். உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொன்னது யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. இது ஒரு முக்கியமான ஒரு காட்சி. உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஓகே, விடை என்பது லூக்கா 2:32 இருக்குது. யாரு? அதுதான் அந்த சிமியோன். இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்துவதற்காகவே உயிரோடு இருக்கிற மனுஷன். அவர் கையில் சுமக்கணுங்கிறது தீர்க்க தரிசனம். அப்போ தான் சொல்கிறாரு, உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி. இதில் ஒரு பாடம் என்னென்னா, இந்த குழந்தைய யோசேப்பும் மரியாளும் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக போகிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன, இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோரும் பிறந்தநாள் கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பெற்றோர்கள் செய்யறதில்லை. சரிங்களா? இந்த இயேசு கிறிஸ்து சிமியோனுடைய கரத்தில் ஏந்தப்பட்டார். அவர் பிரதிஷ்டை ஜெபத்தை செய்கிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டது என்று சொன்னது சிமியோன். லூக்கா 2:32 நம்ம வாசிக்கிறோம். 4வது கேள்வி, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பூமியின் பரமசேனையின் திரள் தூதனோடு தோன்றுதான் கிறிஸ்துவின் பிறப்பு சமயத்தில். எவ்வளோ ஆச்சரியம், கற்பனை பண்ணி பாருங்க. சரிங்களா? பரமசேனையின் திரள் தோன்றுகிறது தூதனோட. அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. பரமசேனையின் திரள் தூதனோடு தோன்றி சொன்ன வார்த்தை. அது எங்கே இருக்குதுன்னு யாராவது கண்டுபிடிக்க பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம் அது எழுதப்பட்டிருக்கு. பரமசேனையின் தூதனுடனே தோன்றி சொன்ன வார்த்தை என்ன? லூக்கா 2:14 நம்ம படிக்கலாம். சரிங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். பரமசேனையின் திரள் கூட்டம் இவ்விதமாக சொன்னதாக நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த நாளின் கடைசி கேள்வி, சந்தேகப்பட்டு தண்டனை பெற்றது யார்? சந்தேகப்பட்டு தண்டனை பெற்றது யார்? இயேசுனுடைய பிறப்பு காரியங்கள் ஊடாக வருகிற ஒரு விஷயம். இந்த மரியாள் இது எப்படி ஆகும்னு கேட்டாங்கல்ல, அதே போல இன்னொரு காட்சி. ஆண்டவர் எந்த காரியம் தீர்க்கமாக சொல்லுவார்? சந்தேகப்படுற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்காது. தீர்க்கமாக பர்ஃபெக்டாக சொல்ல வேண்டியதை மறைக்காமல், என்ன சொன்னால் புரியுமோ விசுவாசிக்க தூண்டுமோ அந்த காரியங்களை ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் சந்தேகப்பட்டு தண்டனையை கூட பெற்றுட்டார். யார் அவர் தெரியுமா? லூக்கா 1:18 நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரியும். சகரியா. சரிங்களா? உனக்கு இந்த வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை எப்படி வல்லமையான தீர்க்கதரிசியாக இருக்கும், எலியாவினுடைய ஆவியை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பற்றி எல்லா விவரத்தையும் தூதன் விளக்கி சொல்கிறாருங்க. சும்மா கிடையாது. காபிரியல் தூதன் ஒருத்த பாயிண்ட். காபிரியல் தூதன் எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறாரு. அவருக்கு சொன்ன அந்த காரியம் மட்டுமே 5 வசனத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அதாவது உனக்கு பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 5 வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நானே கிழவனாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ விளக்கம் சொன்ன போகிறோம், பேரன் சொன்ன போகிறோம், அதுன்னு சொன்ன போகிறோம், எல்லாம் சொன்ன போகிறோம்.
இப்படி சொல்லிட்டாரு. அப்படியே சொல்கிற நீ ஊமையாக இருப்ப அப்படின்னு சொல்ற. அப்போது ஊமையாக இருந்தார் என்ன இந்த சகரியா என்று நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த நாளில் 15 கேள்விகள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பற்றி நம்ம படித்தோம். கிறிஸ்மஸை கொண்டாட வாஞ்சிக்கும் என் அருமையான உலக கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பரலோகத்திலே உண்மையான கொண்டாட்டம் நீங்களும் நானும் உண்மையான மனமாட்டத்தோடு ஆண்டவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, அவருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பரலோகம் நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்பி கொண்டு வரும் பொழுது அந்த பரலோகம் சந்தோஷப்படும். திங்க் பண்ணி பாருங்க. சரிங்களா? என்னடா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பற்றி இவர் தப்பாக பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்கிறேன். ஆண்டவர் உண்மையிலேயே நம்ம அவருடைய பிறப்பை நம்ம விமரிசையாக அவரே ஏழ்மையாக பிறந்து அது ஒரு பக்கம், அவருடைய பிறப்பை நம்ம விமரிசையாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஆண்டவர் அவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைக்கிறதுக்காக, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைக்கிறதுக்காக ஆண்டவர் திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ள சொன்னார். அதே போல் திருமுழுக்கு ஆராதனை இருக்கணும்னு சொன்னார். அதே போல் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மையப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஓய்வு நாளை கடைபிடிக்க சொன்னார். இதெல்லாம் இருக்குதா வேதாமத்தில்? திறந்து படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு வருத்தமாக இருக்குமா இருக்காதா? நம்மளுடைய பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறோம், சொன்னதை செய்ய மாட்டேங்குது, ஆனால் சொல்லாத எல்லாத்தையும் செய்யுது. எப்படி இருக்கும்? அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் செய்யின்னு சொன்ன காரியத்தை இன்னும் செய்ய மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று செய்துட்ருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் காலம் நம் மனமட்டத்துக்கான காலம். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்கக்கூடிய காலம். கிறிஸ்துவை, அவருடைய பிறப்பை ஒரு நாளில் அடக்கி விடாதீர்கள், ஒரு பண்டிகையில் அடக்கி விடாதீர்கள். அவருடைய பிறப்பையும் வாழ்க்கையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அவரை போல வாழணும். சரிங்களா? மறுபடியும் அந்த கவியை படித்து நான் முடிச்சிடுறேன். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார், அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்பார், அவர் பாதையில் நடப்பார். அருமையான ஒரு பாட்டு. கிறிஸ்மஸ் சிறப்பு வேத நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு யாருக்கும் நன்றி. சரிங்களா? ஜெபத்தோடு நம்ம அடுத்த நிகழ்வு சந்திப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.